டைலாக் தமிழர்களுக்கு வணக்கம். நான் நிர்மல். பொதுவாகவே எலெக்ஷன் அப்படின்னு வந்துட்டாலே அறிவிப்புகளும் வாக்குறுதிகளும் குவிகிறத நம்ம ஒவ்வொரு தேர்தல் களத்திலும் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிதான். ஸோ இந்த தேர்தலில் வாக்குறுதிகள், அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்களை கவரும் வாக்குறுதிகளை எந்த கட்சி வாரி வழங்குகிறது அப்படின்றது தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் நாம் எடுத்துக்கொண்ட கட்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுக, திமுக, அடுத்தது புதுதாக கட்சி தொடங்கி தேர்தலை சந்திக்கக்கூடிய விஜயின் தாவேக. ஸோ இந்த மூன்று கட்சிகள் மக்களை கவரும் அளவிற்கு என்ன மாதிரியான வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறாங்க, அது எடுபடுமா தமிழ்நாடு அரசியல் களத்தில், அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். விரிவாக பார்த்துருவோம். முதலாவதாக நாம் அதிமுகவை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா, குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய். அதாவது திமுக ஏற்கனவே ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு பெண்களுக்கு மாதம் 1000 ரூபா தரப்படும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு சொல்லி அவங்க ஆட்சிக்கு அந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது தமிழ்நாட்டில் அது ஒரு நடைமுறையாக, அதாவது வெற்றியடைஞ்ச ஒரு நடைமுறையாக இருக்குது. ஸோ அந்த திட்டத்தை தான் அப்படியே காப்பி பண்ணி அதிமுகவின் எடப்பாடி அவர்கள் ரூபாயை மட்டும் நான் 2000 ரூபாய் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்றது தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு இலவச பேருந்து. அதாவது பெண்களுக்கு கொடுத்ததே அது இலவச பேருந்து கிடையாது, இலவசமாக பயணிக்கக்கூடிய விஷயம் அது கிடையாது. பெண்களுக்கு அது விடியல் பயணம் அப்படின்றது அந்த திட்டத்தோட பெயரே. ஸோ ஆண்களுக்கு இலவச பேருந்து தமிழ்நாட்டில் அது சாத்தியமா அப்படின்னு கேட்டோம்னா, பெண்களுக்கு அது கொடுக்கப்பட்டது என்பது பெண்கள் வெளியே வரணும், பெண்கள் வெளி உலகத்தை சந்திக்கணும். ஆல்ரெடி இந்தியாவில் பெண்கள் மீதான ஒடுக்குமுறை என்பது உங்களுக்கு டேட்டா பேஸில் உலக அளவில் சொல்லப்படுது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இது பெண்கள் ஒரு பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு இது ஒரு வழிவகுக்கும் அப்படின்ற அடிப்படையில் தான் பெண்கள் விடியல் பயணம் என்பதே திமுக ஆட்சியில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ அதை நீங்கள் இன்னும் வேறு எப்படியான விஷயங்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு தான் நீங்கள் யோசிச்சிருக்கணுமே தவிர, அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி ஆண்களுக்கும் நான் இலவச பேருந்து தருவேன்னு சொல்வது இந்த வகையில் நியாயமாக இருக்கும் அப்படின்றது தான். இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இயங்கக்கூடியவர்கள் ஆண் சமுதாயம். அதாவது பெண்களும் ஆண்களும் ஒப்பிடும்போது ஆண்கள் உங்களுக்கு ரொம்ப சுதந்திரமாக செயல்படக்கூடிய விஷயம் தான் இருக்குது. நீங்கள் வேறு ஏதாவது பொதுவாக இந்த மக்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகப்படுத்துறது, அடுத்து வருமானத்தை ஈட்டுறதுக்கு என்ன விஷயம் என்பது, இதை பற்றியெல்லாம் சொல்லியிருந்தால் உங்களுக்கு ஓகேவாக இருந்திருக்கும். ஸோ அதையெல்லாம் சொல்லாமல் பெண்களுக்கு ஒரு பக்கம் தருவது என்ன காரணத்துக்காக தந்தாங்க என்பதையே மறந்துவிட்டு ஆண்களுக்கும் நாங்கள் இலவசமாக பேருந்தில் பயணிக்கிறதுக்கான வழிவகை செய்வோம் என்பது எந்த அளவுக்கு இது நியாயமாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. பட் ஆனால் இது தேர்தல் அரசு களத்தில் அவங்க கவனம் ஈர்ப்பதற்காக இதையெல்லாம் அள்ளி விடுகிறார்கள் அப்படின்றது தான் நம்மளால் பார்க்க முடியுது. ரெண்டாவது, கிராம நகர் பகுதிகளில் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை கவனம் ஈர்த்த ஒரு அறிவிப்புகளில் இதுவும் ஒன்று, அதாவது வாக்குறுதிகளில் இதுவும் ஒன்று. அதாவது இந்த மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு வீடு அற்றவர்களுக்கு, குடிசையில் வாழக்கூடிய மக்களுக்கு கான்கிரீட் வீடு கட்டித்தருவது என்பது உங்களுக்கு கேரளாவில் சாத்தியமாயிருக்கு. அதுவே தமிழ்நாட்டில் உங்களுக்கு திமுக ஆட்சியாக இருக்கட்டும், அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும், அது அதை முழுமையாக செயல்படுத்துவதில் ஒரு பலகீனம் என்பது தற்போது வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. அதுவும் அதிமுகவை ஒப்பிடும் வரை திமுக அதில் பெட்டராக இருக்கு என்பது தான் இந்த ஆட்சி காலத்தில் நம்மளால் பார்க்க முடியுது. அதனால் அதிமுக மேலே இந்த அறிவிப்புகள், அதை இந்த வாக்குறுதியை நம்பி மக்கள் இந்த தேர்தல் காலத்தில் ஓட்டு போடுவாங்க அப்படின்பதும் ஒரு சந்தேகமான ஒரு விஷயம் தான். அடுத்தது 100 நாள் வேலை திட்டம் 150 நாட்களாக மாற்றப்படும் அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது உங்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு ஊதியத்தை கூடுதலாக வழங்க வேண்டும் சொல்லிட்டு தான் மக்கள் ஒரு பக்கம் கோரிக்கைகளை வச்சுட்டு இருக்காங்க. திமுக கூட்டணி கட்சிகளுமே அதுதான் வச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் 100 நாள் வேலை திட்டத்தை 200 ஆக்கலாம், 300 ஆக்கலாம், 400 ஆக்கலாம். ஆனால் மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, ஊதியம் உயர்வு ஏற்படுமா, இன்றைக்கி இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வு, பெட்ரோல் விலை உயர்வு, இதையெல்லாம் வைத்துக்கொண்டு நீங்கள் 150 ஆக்கலாம், 200 ஆக்கலாம், ஆனால் ஊதியம் உயருமா அப்படின்ற கேள்விக்கு ஒரு சந்தேகமான விஷயம் தான். ஸோ அதை தெளிவுபடுத்தாமல் இந்த வாக்குறுதி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த தேர்தலில் இதை நம்பி மக்கள் ஓட்டு போடுவாங்களா அப்படின்றது இதுவும் ஒரு சந்தேகமான ஒன்று தான். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் லேட்டஸ்ட்டாக அறிவித்த, அதாவது மக்களை கவனம் ஈர்த்த ஒரு வாக்குறுதி அப்படி என்னன்னா, கருணை தொகையாக 10,000 தருவேன். அதாவது என்னன்னா, திமுக ஆட்சி காலத்தில் வரி உயர்வால் மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்கள மீண்டெழ செய்வதற்காக அவங்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கருணை தொகையாக தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் தருவோம், அதாவது கருணை தொகையாக 10,000 ரூபாய் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு. நீங்கள் கடந்த கால 10 ஆண்டு உங்களுக்கு அதிமுக ஆட்சியில் இருந்திருக்கு. அது ஏன் அதிமுக மீண்டும் வராதுக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சதுக்கு ஒரு முக்கிய காரணம். அதே இல்லாமல் உங்களுடைய ஆட்சி செயல்பாடு முறை தான் மக்கள் மத்தியில் அதிருப்தி. அதனால தான் உங்களுக்கு திமுகவே இப்படி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஸோ அதை களையிறதுக்கு வேற ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு திட்டம் அறிவிப்பாருன்னா திமுக திட்டத்தையே காப்பி அடிச்சு
அதில் கொடுக்கக்கூடிய நிதியை மட்டும் கூடுதலாக கொடுப்பேன், இது போல் 10,000 கொடுப்பேன், 20,000 கொடுப்பேன்னு சொல்வது வந்து மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு கேள்விதான் இங்கே எழுது. அடுத்ததாக நம்ம திமுகவை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா, அவங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்துட்டு வந்தாங்க. அந்த வாக்குறுதிகளில் முக்கியமாக பார்த்தோம்னா மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இருக்கட்டும், மகளிர் விடியல் பயணம், அதாவது அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கிறதாக இருக்கட்டும், இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு என்பதுதான் உண்மையான விஷயம். இந்த வரவேற்பை அடுத்து அவங்க வந்து 2026 தேர்தலுக்கு பிறகு, அதாவது திமுக ஆட்சி மீண்டும் நீங்கள் மக்கள் அமைத்தால் 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு வந்து லேப்டாப் வழங்கும் திட்டம், அதாவது ஏற்கனவே அதை அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி முதற்கட்டமாக அவங்க 10 லட்சம் தருவதாக சொல்லி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்சியை தொடர்ந்தால் அது வந்து முழுமையாக அதை கொண்டு செல்லப்படும் அப்படின்பதை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயம் மகளிர் உரிமை தொகை வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.25 கோடி மகளிர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உரிமை தொகையை வாங்கிட்டு இருக்காங்க. அதை மேலும் விரிவாக்கம் செய்வோம் என்பதை 2026 தேர்தலில் ஆட்சிக்கு மீண்டும் திமுகவை கொண்டு வந்தால் அதை நாங்கள் விரிவாக்கம் செய்வோம் என்பதை சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் பொங்கலுக்கு 1000 ரூபாய் வழங்கப்பட்டு இருக்கு. அது வந்து இவங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கூடுதலாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு என்பது சொல்லப்படுது. ரொம்ப முக்கியமாக திமுக வந்து தேர்தல் அறிக்கை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதை பல்வேறு தரப்பினரிடம் வந்து ஆலோசனை பெற்றுட்டு இருக்கிறாங்க. ஸோ தேர்தல் அறிக்கை வந்தால் நம்ம வந்து திமுக வாக்குறுதியை வந்து இன்னும் விரிவாக பேசலாம் என்பதுதான். அடுத்ததாக விஜய் அவர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா, அவர் வந்து கட்சி தொடங்கி 2 ஆண்டுகள் நிறைவு செய்து 3வது ஆண்டில் வந்து அடியெடுத்து வச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட சேலம் தொடங்கி வேலூர் வரைக்கும் ஒரு 5 மாநில பொதுக்கூட்டங்களில் கலந்து பேசியிருக்கிறாரு. எல்லா கூட்டங்களையும் அவர் சொல்லக்கூடிய வாக்குறுதிகள் அப்படின்னா, நிரந்தர வீடு, மோட்டார் சைக்கிள் வழங்குவேன், நிரந்தர வருமானத்தை ஏற்படுத்துவேன் தமிழ்நாடு மக்களுக்கு, அதே போல் பள்ளி தரத்தை உயர்த்துவேன், மருத்துவமனைகளை மேம்பாட்டை நான் உயர்த்துவேன், அதே போல் தொழில் வளர்ச்சி ஏற்படுத்துவேன் அப்படின்னு ஒரு மேம்போக்கான ஒரு திட்டத்தை அவர் அறிவிச்சிருக்கிறார். அதாவது நம்ம வந்து அதிமுக எடுத்துட்டோம்னா, திமுக எடுத்துட்டோம்னா, இவங்க 2 கட்சிக்கு மேலே 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அவங்க வந்து தேர்தலை சந்திக்கும் போது குறைந்தபட்சம், அதாவது ஒரு திட்டம்னு ஒன்று வச்சுக்கிட்டு, ஒரு வாக்குறுதின்னு ஒன்று வச்சுக்கிட்டு, நான் அதை எப்படிலாம் பண்ணுவேன், நான் எந்த அடிப்படையில் பண்ணுவேன்னு ஒரு குறைஞ்சபட்ச டேட்டா வச்சுக்கிட்டு தான் அவங்க அரசியலை சந்திப்பாங்க. ஆனால் வாக்குறுதியே இல்லாமல் தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு கட்சியாக தற்போது வரைக்கும் தாவேக்கா மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்குது என்பது என்னுடைய பார்வையாக இருக்குது. காரணம் என்னன்னா, உங்களுக்கு நிரந்தர வீடு வரணும்னா எப்படி வழங்குவேன், அதுக்கான நிதி என்ன, எப்படி அந்த சோர்ஸை ஏற்படுத்துங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. நீங்கள் கடைசியாக வந்து பட்ஜெட்டை பற்றியே பேசலை விஜய் அவர்கள் வந்து. அப்போ பட்ஜெட்டை பற்றியே பேசலைன்னா நீங்கள் தமிழ்நாட்டுக்கான பட்ஜெட் எப்படி நீங்கள் உருவாக்குவீங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. பட்ஜெட் சம்பந்தமாக உங்களுக்கு விமர்சனம் இல்லை. ஸோ இதெல்லாம் விஜய் மத்தியில் வரக்கூடிய ஒரு விமர்சனமாக இருக்குது. திமுக எதிர்ப்பை வந்து வலுவாக கொண்டு போகிறாருன்னு நம்ம பார்க்குறோம். அதாவது கட்சி ஆரம்பித்த காலத்தில் வந்து உங்கள் 2 மேடையில் வந்து பிஜேபி கொஞ்சம் திமுகவோட சேர்த்து வலுவாக எதிர்த்தார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகி இப்போ வந்து பிஜேபின்ற வார்த்தையே வாயில வராமல் இருக்குது. காரணம் என்னன்னு சொல்கிறாருன்னா, நான் வந்து திமுக தமிழ்நாட்டில் தான் அரசியல் பண்ண போகிறேன், திமுக தான் நீ என்ன எதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடந்த காலத்தில் அதிமுக ஆட்சியில் இருந்திருக்கு, நீங்கள் அவங்களையும் விமர்சிக்கல. அதாவது மாநிலத்தில் வேறு ஒரு மாநிலம் மட்டும் அதோட வளர்ச்சி வந்து ஒரு மாநில முதல்வர் மட்டும், மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சி மட்டும் மேம்படுத்தணுமானா கிடையாது. உங்களால் கேரளாவே இன்னைக்கு தடுமாறிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒன்றிய பாஜக அரசனுடைய பாரபட்சம் வந்து அவங்களுக்கு நிதி பெறுவதில் வந்து மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. அப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு ஒன்றிய அரசு இப்படி பாரபட்சம் காமிச்சிங்கன்னா நீங்கள் பாஜக எதிர்க்காமல் இருப்பீங்களா? ஸோ அதுதானே நீங்கள் திமுக செஞ்சுட்டு இருக்கு. அப்போ நீங்கள் மாநில அரசியல் பேசணுமானா பேசணும். அதே சமயத்தில் நாம் வந்து தமிழ்நாட்டு வளர்ச்சியை மேலும் கொண்டு போகணும்னு சொன்னோம்னா உங்களுக்கு வெளிநாடு முதலீடு தேவை, ஒன்றிய அரசுடைய நிதி இல்லாமல் மாநில அரசுடைய மேம்பாடு எப்படி இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அப்போ நீங்கள் வந்து ஒன்றிய அரசுடைய செயல்பாடுகளும் பேசணுமா இல்லையா. ஸோ அதெல்லாம் பேசாமல் இப்படி ஒரு மேம்போக்கான அரசியல் வந்து தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் வந்து எப்படி எடுபடும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருக்கு. ஸோ இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை கொடுக்காது என்பதுதான் என்னுடைய பார்வையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு 2 வாரத்தில் உங்களுக்கு வந்து தேர்தல் தேதி அறிவிக்க போகிறாங்க. தேர்தல் தேதி அறிவிச்சிட்ட பிறகு உங்களுக்கு 1 மாத காலம் தான் இருக்குது தேர்தலை சந்திக்கிறது. இந்த 1 மாத காலத்தில் நீங்கள் என்ன மாதிரியான திட்டம் வச்சு என்ன மாதிரியான வாக்குறுதி கொடுத்து மக்களை வந்து நீங்கள் கவர போகிறீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து திமுக மேலே வந்து நம்பிக்கை கூடுறது தான் செய்யுது. ஸோ ஆல்ரெடி வந்து திமுக அறிவித்த அந்த திட்டங்கள் வந்து மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று இருப்பதனால, ஸோ விஜயோட அரசியல் போக போக அது வந்து நம்பிக்கையற்றதாக மாறுறதுனால, அதிமுக மேலே இருக்கக்கூடிய ஆல்ரெடி வெறுப்பு மீண்டும் வெறுப்பு ஆகுறதுனால திமுகவுக்கு சாதகமாக அமைவதான் இந்த தேர்தல் காலத்தில் நம்மளால் பார்க்க முடியுது. பொறுத்திருந்து பார்ப்போம். இது விஜய்க்கு மாற்றம் ஏதாவது கொடுக்குமா, அதிமுகவுக்கு வந்து மாற்றம் கொடுக்குமா, திமுக ஒரு பக்கம் வலுவான கூட்டணியோட இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம்.